ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நந்தினி வந்து வேலைக்காரியாகவே வச்சிட்டு இருந்த இந்த குடும்பத்தில் இப்போ சூர்யா சார் நம்ம நந்தினியை மகாராணியை ஆக்க போகிறாங்க. அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சமயத்தில் வந்து நம்ம சூர்யா வந்து வெளியே போகிறாரு. நார்மலாக வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நிறைய ப்ரெஷர் அப்படியே போயிட்டு இருந்ததுனால அவங்க ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போகும்போது விஜயும் வராங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வராங்க. அப்போ தான் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது, அண்ணா நந்தினிக்கு பர்த்டே வருது, அவளுக்கு எதனா பண்ணணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, வந்துட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சூர்யா சாருக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதனால அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து விஜய் வந்துட்டு, என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, அவள் இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே, அதை நீங்கள் கொண்டாடுறது இல்லையா, நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களோ அதானா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சூர்யா சாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம், விஜய் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம நந்தினி வந்து கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே மைண்ட் வந்துட்டு, ஏன் சூர்யா இப்பெல்லாம் யோசிக்கிறேன், உனக்கு இந்த மாதிரிலாம் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது அதிலே தெரியுது சூர்யாவுக்கு நந்தினி மேலே அன்பு வந்துடுச்சு அப்படின்னு. சரி ஓகேம்மா, நான் நந்தினியை வந்துட்டு சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பும்போது, விஜய் நீ சூப்பராக பிளான் போடுற விஜய், கண்டிப்பாக நீ போடுற பிளானை பார்த்தா சூர்யாவும் நந்தினி சேர்ந்துருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல உடனே விஜய் இருந்துட்டு, அதுக்கு தானே பிளானே போடுறது, நந்தினி பாவங்க எவ்வளோ நாள் அந்த வீட்டில் கஷ்டப்படுறாங்க. சூர்யானாவுக்கு மட்டும் நந்தினி மேலே அன்பு வந்துடுச்சுன்னா போதும், யாராலுமே நந்தினிக்கு எந்த கஷ்டமுமே இல்லாது, எல்லாத்தையுமே தெரிஞ்சிருவாங்க சூர்யா. அதனால தான் வந்து நான் இப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காரில் போயிட்டே இருக்கும்போது நம்ம சூர்யா நிறைய யோசிக்கிறாங்க, நந்தினிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி அவளுக்கு வந்துட்டு வைரத்தில் வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது. உடனே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுமே டேடி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்காக கேட்கும். ஒரு 10 லட்சம் வேணும்னு கேட்கும். எதுக்குடா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க, அதெல்லாம் சர்ப்ரைஸ் டேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அருணாச்சலம் இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவை கேள்றா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து கொடுக்கல. உடனே சூர்யாவுக்கும் வந்து என்னதான் இருந்தாலும் தாத்தாவோட சொத்து எல்லாமே பேரனுக்கு தானே, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அருணாச்சலம், நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, நீ கேளு, தாராளமாக கேளு அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் கொடுக்க முடியாதுன்னா நான் கேஸில் வந்துட்டு இது போடுவேன், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும் ரெடி பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது உடனே சுந்தரவள்ளி எதுக்கு இவ்வளோன்னு கேட்குங்க அப்படின்ட்டு சுந்தரவள்ளி சொல்ல உடனே நம்ம சூர்யா வந்துட்டு என்னோட ஆசை பொண்டாட்டிக்கு ஒரு வைரத்தில் நெக்லஸ் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே சுந்தரவள்ளிக்கு கோவம் வந்து எல்லாத்தையும் பட்டார்னு போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இப்படி உடைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பணம் அது வேற எதுக்காக கேட்டிருந்தா கூட நம்ம சுந்தரவள்ளி கொடுத்துருப்பாங்க, நந்தினிக்குன்றதுனால தான் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நம்ம சூர்யா எப்படி அந்த காசை வாங்கி நெக்லஸ் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.